உடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு உணவுப் பொருளா முந்திரி சொல்லப்படுது. அந்த முந்திரிய அதிகமா சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது? முந்திரிய சாப்பிட்டா ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன? முந்திரிய எவ்வளவு சாப்பிடலான்றத பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோவ பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முந்திரியில் புரதம், வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் ஆக்சினேற்ற சத்துக்கள் உள்ளன. இவ்வளவு சத்துக்கள் இருந்த போதும் முந்திரி சில சமயங்களில் ஆபத்தை விளைவிக்கலாம் என சில ஆய்வுகள் கூறப்படுகிறது. முந்திரியை அதிகமாக சாப்பிட்றதால என்னென்ன பிரச்சனைகள் வருன்றத முதல்ல பார்த்துடலாம். அதிகமாக முந்திரியை சாப்பிடும்போது அது உங்களுக்கு ஒவ்வாமை அல்லது மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம். அதிகளவு முந்திரியை சாப்பிடும்போது அது சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உள்ளது. மேலும் நாள்பட்ட பல உடல் நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். ஏனெனில் இவை அதிக அளவில் ஆக்சலேட்டை கொண்டுள்ளன. முந்திரியானது டைரமைன் மற்றும் பைலத்திலின் என்கின்ற அமினோ அமிலங்களை கொண்டுள்ளது. இந்த அமினோ அமிலங்கள் நம் உடல்களுக்கு சில நன்மைகளை செய்கிறது என்றாலும் சிலருக்கு இதனால் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தினசரி சரியான அளவில் நாம் முந்திரியை உண்பது மிகவும் முக்கியம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 18 முந்திரிகளை உண்ணலாம் என நிபுணர்கள் பரிந்துரை செய்கின்றனர். எனவே தினமும் அதிகமாக முந்திரி உண்பவர்கள் அதை கட்டுப்படுத்துவது மிகவும் சாலச் சிறந்தது. முந்திரி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைத்தல், இதய ஆரோக்கியம், உடல் எடையை குறைத்தல் போன்றவருக்கு முந்திரி உதவுகிறது. குறைக்க நினைப்பவர்கள் தாராளமாக குறைந்த அளவு முந்திரியை எடுத்துக்கொள்வர அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நமது செரிமானத்திற்கு மிகவும் உதவுவது நார்ச்சத்தானது. இந்த முந்திரியில் நார்ச்சத்து இருப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு முந்திரி புரதம் நார்ச்சத்துக்களை கொண்டு உதவுகிறது. மேலும் முந்திரியில் உள்ள சத்துக்கள் காரணமாக அது பசியை கட்டுப்படுத்துகிறது. உணவை குறைந்தளவு எடுப்பதால் உடல் பருமனாவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக ஏற்படுகிறது. முந்திரி நமது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது. உள்ள கெட்ட கொழுப்புகளே உடல் எடை அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. மேலும் இவை பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை உடலில் ஏற்படுத்துகிறது. முந்திரியை உண்பதன் மூலம் இவற்றை குறைக்க முடியும். மேலும் முந்திரியை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்புகளின் அழிவை அதிகரிக்க முடியும். இதய நோய்கள் இருப்பவர்கள் இந்த முந்திரியை பயன்படுத்தலாமா என பலருக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2007ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி வாரத்திற்கு 4 முறைக்கு மேல் முந்திரி பருப்பை உண்பவர்களுக்கு இதய நோய்க்கான அபாயமானது 37% குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இதயம் பலவீனமாக இருப்பவர்கள் கூட முந்திரியை பயன்படுத்தலாம். பொதுவாக நட்ஸ்கள் அனைத்தும் அதிகமாக ஆக்சினேற்ற உள்ளடக்கத்தை கொண்டுள்ளன. அவை உடலில் சேதத்தை ஏற்படுத்தும் செல்களை தடுக்க உதவி செய்கிறது. மேலும் இவை உடலை நோய்களிலிருந்தும் பாதுகாக்கிறது. உடலில் ஏற்படும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு முந்திரி மிகவும் உதவுகிறது. பச்சையாக இருக்கும் முந்திரியை விட வறுத்த முந்திரியானது அதிக ஆக்சினேற்ற திறனை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. முந்திரி பருப்புகள் உடலில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இவை இரத்த சர்க்கரை அளவில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனளிக்கும் உணவாக முந்திரி கருதப்படுகிறது.